சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 34:38க்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் ஒரு மாத டிஃப்ரென்ஸே இருக்கிறதுனால திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமாங்கிற பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். அதனால் அந்த காலம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை, பின்னோக்கி செல்கின்றன. ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் உணரலாம். ராகு கேது மட்டுமல்ல, சனி போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள், பழக வேண்டிய ஆட்கள், ஆராதிக்க வேண்டிய ஆட்கள் என நல்லவர்களை அடையாளம் காட்டிவிட்டு செல்லும். அதனால் ராகுக்கு இது கஷ்டம் கொடுக்கறதே என்று கவலைப்படாதீர்கள். அது போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்துவிட்டு போகும். அது பின்னால் வரக்கூடிய அடுத்த 18 வருஷத்திற்கு அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஆகவே ராகு இது பயிற்சியால் 12 ராசிகளுக்கு எந்த விதமான சுப பலன்கள், அசுப பலன்கள் நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு ராசிக்காக தனித்தனி பதிவாக பார்க்க போகிறோம். சுபத்தன்மை இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள், அசுபத்தன்மை இருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். பரிகாரம் செய்து அதை பக்குவமாக சமாளித்துக் கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மே 18/2025 அன்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு வருகிறார். அதே நேரம் 10ஆம் இடப்படும் தொழிற்ஸ்தானத்திற்கு கேது பகவான் வரப்போகிறார். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் புனித பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்மிக்கவர்கள் பட்டியலில் உங்கள் பெயரும் இடம்பெறும். 10ஆம் இடப்படும் தொழிற்சாலத்தில் சஞ்சரிக்க கேதுவால் தொழில் முன்னேற்றம், கூடுதல் லாபங்கள், தனித்து இயங்கும் ஆற்றல் என ஏற்படும். ராகு கேதுவின் இருக்கின்ற இடத்தை வைத்து அதற்கான விரிவான பலன்களை பார்க்கலாம். 4 ராகு வர்றதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும், சுக வசதி வாய்ப்புகள் கூடும். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, உங்களுடைய திறமைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அது வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் அமைதியாக இருந்து நீங்கள் காரியத்தை சாதிக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும், உங்கள் திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்துகிறவங்க, கண்டுக்காத உயரதிகாரிகள்லாம் கூட உங்களை கண்டுக்குவோம். எப்படி நீங்கள் அமைதியாக இருந்து திறமைகளெல்லாம் அடக்கமாக வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் மனசுலேயும் கொஞ்சம் கவலைகள், மறதிகள்லாம் இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரும். இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறனால அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். ஆனால் அதை காட்டில் ஒரு மனக்கவலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கவலைகள் இருந்துச்சுன்னா அதை யார்கிட்ட பேசி தீர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இருக்க திறமையை வச்சுட்டு வேறு செய்யக்கூடிய வேலைகளை கவனத்தை மாற்றி செலுத்துனீங்கன்னா அந்த கவலை போயிடும். அதை விட்டு அந்த கவலையை மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கிறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, சில பேர் மதுபானம், குடி, போதைப்பொருளுக்கு அடிமையாகக்கூடிய காலகட்டம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பன்மொழித்தன்மை, மல்டி பர்சனாலிட்டி உள்ள ஆள். அப்படிப்பட்ட ஆள் இந்த மாதிரி விஷயத்துலலாம் போய் உங்கள் பேரை கெடுத்துக்கக்கூடாது. படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் தடங்கல்கள்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுவும் கல்லூரி மாணவர்கள், உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு சில தடங்கல்கள் ஏற்படும். தடங்கல்கள்லாம் என்ன, கவர்ச்சிகரமான மாயையான விஷயங்களில் கவனம் போகும்.
அதை விட்டுட்டு மனதை ஒருமைப்படுத்தி பாடத்தை படிக்கணும். உறவினர்களோட பிரச்சனைகள் ஏற்படும். உறவினர்கள் எல்லாம் டிஃபன் காஃபி ரேஞ்சில் வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டிக்கோங்க. தாயாரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும், இல்லாட்டி பிரச்சனை ஏற்படும். பள்ளி படிக்கின்ற மாணவர்கள்னால் ஹாஸ்டல்லையோ அல்லது உறவினர்கள் வீட்டிலோ தங்கி படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். இவருக்குள்ளே இருக்கிற எதிரியே தூக்கம்தான். ரொம்ப தூங்குறதுக்கு ரொம்ப பிரியப்படுவார். அதனால் சில நல்ல விஷயங்களை இவர் இழக்க நேரிடும். அதனால் தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய வேலை திறமையெல்லாம் பாராட்டி அரசே உங்களை பாராட்ட போகுது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையாகும். கண்ணாசனம் மாதிரி ஆகிடுவீங்க. கண்ணாசனம் அப்படி தான். கண்ணாசன் மிக சிறந்த கவிஞர். அவருக்கு இருக்க எதிரியே தூக்கம்தான். தூக்கமும் குடிப்பழக்கம்தான். அது ரெண்டும் இவர் கரெக்டாக வருது. அதில் அதை விட்ட பிறகு தான் அவர் மிகப்பெரிய கவிஞர் ஆனார். அது அவரே சொல்லியிருக்கிறார். அதனால் பார்த்துக்கோங்க. கமிஷன், வெளிநாட்டு பொருள், பழைய பொருட்கள் விற்கிறது, இந்த போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வாகனங்கள் வாங்குவது, விற்பது, அது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் ஏற்படும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். விஐபி லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வரும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். கட்டிடப் பணிகள் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ பூர்த்தியாகக்கூடிய காரணங்கள். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் இப்போ நடத்தி வரும். மே 18, 2025 முதல் நவம்பர் 23, 2025 உள்ள காலகட்டத்தில் குரு சாரமாகிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குருவின் காலையில் நிற்கிறதுனால தனவரவுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர் உங்களை குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை தேவை அனைத்தும் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள்லாம் கிடைக்கும். நவம்பர் 23, 2025 ஆகஸ்ட் 2, 2026 வரை சுயசாரத்தில், அதாவது சதய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்குகள் திருப்திகரமாக இருந்தாலும் ஒரு தொகை செலவழித்த பின்னாடி அடுத்த தொகை கைகளில் பொருளும். அதாவது ரொட்டேஷனுக்கு பணம் இருக்கும். நீங்கள் எதிர்த்த மாதிரி அட்வான்ஸாக எல்லாம் பணம் வந்து கையில் நிற்காது. புதிய வாகனங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு சாத்தியப்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். ஆகஸ்ட் 2, 2026 முதல் டிசம்பர் 5, 2026 வரை செவ்வாய் சரமாய அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு இடையூறு செஞ்சவங்களாம் விலகி போயிடுவாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நினைத்தால் நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். அந்த பிடிவாதம் உங்களை செய்ய வைக்கும். வைராக்கியம் உங்களை காரியத்தை செய்ய வைக்கும். தொழிலில் வெற்றி காண்பீர்கள். போட்டிக்கு உங்களோட வந்தவங்கலாம் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் இப்போ சிங்கிள் மோனோபோலியாக சிங்க ராஜாவாக நீங்கள் தொழிலில் நல்ல அதிக கவனம் செலுத்தலாம். புனித பயணங்கள்லாம் அதிகமாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழிற்சாரம் என்ற 10ஆம் இடத்தில் கேது உங்களுக்கு பயிற்சியாகிறார். இதனால் தொழில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கூடுதல் லாபங்கள் வரும். தனித்து இயங்கக்கூடிய தன்மைகள் வளரும். உங்கள்கிட்ட கூட்டாளிகளை வேண்டாம்னு சொல்லி நீங்களே தனியார் தொழில் நடத்திடுவீங்க. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவீங்க. ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். இடம் பூமி உட்படையால் லாபங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் மேலதிகாரிகள் பாராட்டுகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. வெளிநாட்டில் போய் எதாவது செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ போய் செஞ்சிங்கன்னா முயற்சிகள் கைகூடும். அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் கூடி வரும். தொழிலில் உங்களுடைய தனித்துவம் வெளிப்படும். தொழிலில் உங்கள் தனித்துவம் வெளிப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டீங்க, யாரையும் மதிக்க மாட்டீங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதான் நேர்மை. அது உங்களுடைய மனப்பாங்க அது என்ன சொல்லுதோ அதை தான் செய்வீங்க. அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்கிறது அல்லது அடுத்தவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்குறது இதெல்லாம் இருக்காது. அதனால் உங்களை யாரும் புரிஞ்சிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட செயல்பாடுகளில் ஒரு ஞானம் முதிர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கும்.
அதனால் பணத்தாசை இருக்காது. அதனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணபலம் இருக்கிறதுனால உங்களை யாரும் பகைச்சிக்கவும் முடியாது. எந்த தொழிலையும் பார்த்த உடனே கற்றுக்குவீங்க. அந்த ஒரு கிராஸ்பிங் பவர் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் எந்த கொள்கையும் கிடையாது. இந்த சினிமா படத்தில் ஒரு ஹீரோ சொல்கிற மாதிரி, எனக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நேர்மையாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அது காசுக்காக அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு சரின்னு தோற்பட்டுனா நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால் கவர்மெண்ட் இடத்துலலாம் கூட உங்களை பார்த்தா பயப்படுவாங்க. அந்த ஆள்கிட்ட போய் நம்ம மாமூலாம் வாங்க முடியாதையா, அதனால் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அவர்கிட்டலாம் போய் நம்ம வேலைக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதே நேரத்தில் ரிலேஷன்ஸ் எல்லாம், உறவினர்கள்லாம் உங்கள்கிட்ட விரோத மனப்பான்மை காட்டுவாங்க. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க பிடிக்காட்டாலும் ஒரு காமன் கோல், தொழில் முன்னேற்றம் அதுங்கிறதுக்காக அனுசரித்து போகணும். குடும்பத்தில் இருக்கிற அதெல்லாம் இல்லையே, வேண்டாத வேலையை பார்க்குறது தானே குடும்பத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அது உறவினர்கள் கேட்கவே வேண்டாம். அதனால் அவர்கள் உங்கள்கிட்ட விரோதம் பாராட்டும். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட நல்ல முறையில் பழகுவீங்க. அது அவருடைய விரோதம் உங்களுக்கு புரியாது. அவன் ஏதோ சொல்கிறான், அவன் நிலையிலேருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் நிலையிலேருந்து ஆலோசிச்சுட்டு அவனை அனுசரித்து போவீங்க. அதனால் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல சிறப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் பிரயாண அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மே 18, 2025 முதல் ஜூலை 20, 2025 வரை சூரிய சஞ்சாரத்தில் கேது சஞ்சாரிக்கும் காலத்தில் அரசு வழிகளில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலர் அதிகார பதவிக்கு உயர்த்தப்படுவார்கள். வங்கி கடன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். அதனால் தொழிலை விரிவுபடுத்திக்குவீங்க. பெற்றோர்கள் பெரியவர்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாக முடிவடையும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அந்த காரியத்தை தன்னம்பிக்கையோடு செய்ய போகிறீங்க. கடன் சுமை, மருத்துவ செலவுகள்லாம் குறையும். பிள்ளைகளால் வருமானம் உண்டாகும். அது ஒரு 3வது வருமானமாக குடும்பத்தில் வரும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கைகூட வந்துக்கிட்டே இருக்கும். ஜூலை 20, 2025 முதல் மார்ச் 29, 2026 வரை பூர நட்சத்திரத்தில் சுக்கிரசாரத்தில் கேது சஞ்சரிக்கும் போது வாகன யோகங்கள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். தொழிலில் வெற்றிகள் உண்டாகும். புதிய முதலீடுகளை செய்து வருமானத்தை பெருக்க முயற்சி செய்வீர்கள். பிள்ளைகள் சுபகாரியங்களில், கல்யாணம், உத்தியோகம் போன்ற விஷயத்தில் நல்ல பாசிட்டிவான சிக்னல்லாம் கிடைக்கும். நீங்கள் கேட்ட இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனில் கொடுக்கறதுக்கு உயரதிகாரிகள் தயாராக இருப்பார்கள். வெளிநாட்டு வேலை விரும்பினவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வீடு மாற்றம் விரும்பத்தக்கதாக அமையும். 29/3/2026 முதல் டிசம்பர் 5, 2026 வரை சுயசாரத்தில், அதாவது மக நட்சத்திரத்திற்கு கேது சஞ்சாரிக்கும் பொழுது நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஒளிபெயர்மான எதிர்காலத்திற்கு ஒரு உத்தரவாதம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். உடல்நலத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அரசு வழி விருதுகள் இதுவரைக்கும் கிடைக்காமல் தள்ளி போயிட்டு இருந்ததெல்லாம் கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். புகழ் கூடும். அரசு வழி சலுகைகள் அதிகமாக கிடைக்கும். ராகு பகவானுடைய அசுப பலன்களை தவிர்ப்பதற்கு வாழ்வியல் பரிகாரமாக கருப்பு நாய்க்கு பிஸ்கட் போடுங்க, உணவு கொடுங்க. உங்களுடைய கால் சைஸுக்கு ஒரு சைஸ் கம்மியான செருப்புகளை அணிந்து நடந்து கொள்ளுங்கள். பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானையும் உமையம்பியையும் ரிஷப வாகனத்தில் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. கேதுனுடைய பலன்களை குறைப்பதற்கு பிள்ளையார்பட்டி பிள்ளையார், நரசிம்மர், ஆஞ்சநேயர் இவர்கள் மூவரையும் செவ்வாய்க்கிழமை அன்று வழிபட்டு வருவது கேதுவின் தாக்கத்தை குறைக்க உதவிகரமாக இருக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம்
ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.